வணக்கம் தோழர்களே. அரசியல் அல்ல, அனைத்தும் அறிவியல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வழக்கம் போல் இன்றைக்கு நாம் ஒரு அற்புத சொல்வீச்சோடு நம்முடைய நிகழ்வை தொடங்குவோம். The danger of the future is that men may become slaves of delusion. எதிர்காலத்தின் மனிதனை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆபத்து என்று கருதுவது கற்பனாவாதத்திற்கு முழுவதும் அடிமையாவதுதான் என்பது எரிக் ஃபார்ம் என்கிற அந்த அற்புத அறிஞரின் வாசகம். எரிக் ஃபார்ம் ஜெர்மனியை சேர்ந்த பிராங்க்ஃபர்ட் நகரில் பிறந்து வளர்ந்த ஒரு மார்க்சிய உளவியல் சிந்தனையாளர். இவர் நியோ ஃப்ராய்டியன் என்று அழைக்கப்பட்டவர். ஹியூமனிஸ்டிக் சைக்கோ அனாலிசிஸ் என்கிற துறையை சேர்ந்தவர். இவர் நம்முடைய உளவியலை விடுதலையோடும் சமூக நீதியோடும் தொடர்பு படுத்தியவர். இப்போது ஏக பரபரப்போடு நாம் விவாதித்து கொண்டிருப்பது தமிழகத்தின் 2026 ஆண்டுக்கான தேர்தல் முடிவுகளைத்தான். எப்படி அல்காரிதம் வழியே ஒருவர் ஆட்சிக்கு வர முடிந்தது? அரசியலை விட அறிவியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அதனால்தான் உரைவீச்சின் நாயகர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் எழுதிய புத்தகத்தோடு சேர்த்து இந்த தொடரில் நாம் அறிமுகம் செய்கிறோம். இன்றைக்கு எரிக் ஃபார்ம் அவர்கள் எழுதிய த சேன் சொசைட்டி என்கிற புத்தகம் பேசு பொருளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த சேன் சொசைட்டி புத்தகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கான சாத்தியங்கள் குறித்து மிக அழகாக எரிக் ஃபார்ம் விளக்கியிருக்கிறார். இந்த புத்தகத்தை தமிழில் ராஜ் கௌதமன் மொழிபெயர்த்தார். அதுவும் எப்போது மொழிபெயர்த்தார் என்றால் 2017-18 ஆண்டுகளில் திரிபுராவில் மரியாதைக்குரிய தோழர் மாணிக் சர்க்கார் அவர்களுடைய அரசை இதே போன்ற ஒரு முயற்சியில் இவர்கள் கவிழ்த்த பொழுதும், அங்கே பிஜேபி சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றிய பொழுதும், இதே போன்ற அல்காரிதம் மூலம் ஆட்சி என்கிற ஒரு விஷயம் நடந்த பொழுதும் அதை விவரித்துக் கொள்வதற்கும் தான் விளங்கிக் கொள்வதற்கும் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்ததாக ராஜ் கௌதமன் குறிப்பிடுகிறார். த சேன் சொசைட்டி என்கிற இந்த புத்தகம் 395 பக்கங்கள் கொண்ட ஒரு அற்புதம் ஆகும். இந்த புத்தகத்தில் எரிக் ஃபார்ம் மிக அழகாக 2 விஷயங்களை விளக்குகின்றார். ஒன்று, ஒரு பொய் பெரும்பான்மை சமூகத்தின் மீது மீண்டும் மீண்டும் கொண்டு வரப்பட்டு அந்த பொய் தக்க வைக்கப்பட்டு ஏற்கப்பட்டு உண்மைத்தன்மை பெறும் என்கின்ற ஒரு சமூக கோட்பாட்டு உண்மையை அவர் முன்வைக்கின்றார். அதற்காக பெரு நுகர்வு மக்களை அந்நியமாதல் என்கின்ற ஒரு அடிப்படை எப்படி மாற்றும் என்பதை குறித்து 8 அத்தியாயங்கள் இந்த புத்தகம் பேசுகிறது. கார்ல் மார்க்ஸ் முன்வைத்த முதலாளியம் ஒரு கட்டத்தில் தனி மனிதனை அந்நியமாக்கும் என்கின்ற ஒரு அற்புத வாசகத்தோடு இந்த புத்தகம் தொடங்குகிறது. அப்படி அந்நியப்படுத்தும் அதே சமயம் கருவிகளுடன் உரையாடுபவர்களாக வருங்கால மனிதர்கள் மாற்றப்படுவார்கள். சக மனிதர்களை விட கருவிகளோடு அதிகம் உரையாடுபவர்களாக இவர்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார். கோடிக்கணக்கான மக்கள் பிறழ்வு, ஈர்ப்பு அல்லது ஒரு தீய பழக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அது அந்த குறைபாடு என்பது ஒரு இயல்பான நிறைபாடாக இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு நியூ நார்மல் என்கிற சொல்லாக்கத்தை பயன்படுத்துகிறார். இந்த நியூ நார்மல் என்கிற சொல்லாக்கம் எரிக் ஃபார்மினுடைய இந்த சேன் சொசைட்டி என்கின்ற புத்தகத்திலிருந்து தான் வருகிறது. மனிதர்களை வெறுப்பு குழுவாக மாற்றுதல், வெறுப்பு என்கின்ற ஒரு சிறு நெருப்பை பற்ற வைப்பதன் மூலம், ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை நோக்கிய நெருப்பை பற்ற வைப்பதன் மூலம் சமூகத்தை இவர்கள் அங்கம் அங்கமாக பிரித்து, உதாரணமாக சாதி அடிப்படையில் நீங்கள் பிரிக்கலாம். தலித்துகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு எதிரான சாதி குறித்த வெறுப்புகளை ஏற்படுத்தலாம். தலித்துகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் இரண்டையும் சேர்த்து குவிக்கின்ற ஒரு மாற்றாக நீங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியும். இப்படி ஒரு விஷயத்தை இந்த சேன் சொசைட்டி என்கிற புத்தகம் பேசுகின்றது. இதற்கு மாற்றாக முன்வைத்ததுதான் ஹியூமானிடேரியன் கம்யூனிடேரியன் சோசியலிசம் என்கின்ற ஒரு மாற்றை முன்வைக்கின்றார். இந்த மாற்று எத்தகையது என்பது குறித்து கடைசி 3 பாராக்கள் பேசுகின்றன. அன்பு தோழர்களே, இந்த அல்காரிதம் மூலம் ஆட்சி என்பது நம்முடைய நாட்டிற்குள் எப்படி நுழைந்தது? உண்மையில்
கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்கிற ஒரு நிறுவனம் தொடங்கி வைத்த விஷயம். இதை 2012 உத்தரப்பிரதேசத்தில் முதலில் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக உலகிலேயே முதலில் செய்து பார்த்தார்கள். இந்த பைலட் ப்ராஜெக்ட் மூலம் உத்தரப்பிரதேசத்திலே அன்றைக்கு பிஜேபி வெற்றி பெற்றது. ஆனால் தான் முதலமைச்சராக போகிறோம் என்பது கூட அப்போது யோகிக்கு தெரியாது. இந்த சூழ்நிலையில் 2013 இதே விஷயத்தை இந்தியர்களுக்கே அவர்கள் ட்ரைனிங் கொடுத்து இதை பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களின் வழியாக பீகாரிலே 2013 அரங்கேற்றினார்கள். பிறகு 2014 பொது தேர்தல் வந்துவிட்டது. இந்தியா முழுவதும் மோடி அலை என்கிற ஒன்றை அல்காரிதம் வழியே தான் இவர்கள் உருவாக்கினார்கள் என்பதற்கான சான்றுகளை ராஜ்கோதமனின் முன்னுரையில் நாம் வாசிக்க முடியும். இப்படி தொடர்ந்து வந்த இந்த தாக்குதல் தான் 2026 தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அரசியல் என்பதை விட சமூக அறிவியலை மிக சரியாக புரிந்து கொள்ளும் ஒருவரால், இது போன்ற புத்தகங்களை வாசிக்கும் ஒருவரால் இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, மக்கள் இயக்கங்களை தொடர்ந்து நடத்துகின்ற பலருக்கும் ஒரு படிப்பனையாக இந்த புத்தகம் திகழும். அதுதான் த சேன் சொசைட்டி என்கிற புத்தகம், எரிக் ஃபார்ம் எழுதிய அற்புத நூல். இப்போது நாம் நம்முடைய நிகழ்வின் 2வது பகுதிக்கு செல்வோம். மறைக்கப்பட்ட இந்திய அறிவியல். நம்முடைய நாடு இன்றைக்கு தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும் பெருமளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இன்றைக்கும் கூட பெரிய அளவிலே வளர்ச்சி அடைந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியாத ஒரு துறை விவசாயத்துறை. ஆனால் இந்த விவசாயத்துறையில் பெரிய புரட்சி ஏற்படுத்திய விஞ்ஞானிகள் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நாம் உடனடியாக MS சுவாமிநாதனை பற்றியும் இன்னும் பிறரை பற்றியும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் பெஞ்சமின் பேரி பால் என்கின்ற ஒரு மாமனிதரை மறந்து விட்டோம். ஒரு காலகட்டத்தில் நம்முடைய இந்தியா எப்படி இருந்தது? நம்முடைய நாட்டில் 1942-43 காலகட்டத்தை நாம் வங்காளத்தினுடைய பிரம்மாண்ட பஞ்சத்தோடு ஒப்பிடுகின்றோம். 4 மில்லியன் மக்கள் இறந்து போனார்கள். 47 விடுதலை அடைந்த பிறகு 52ஆம் ஆண்டு வரை நாம் பெக்கிங் பவுல் இரா என்று அதை அழைக்கிறோம். ஒரு பிச்சை பாத்திரத்தோடு உலகெங்கிலும் சென்று எங்களுக்கு உணவு தாருங்கள் என்று நம்முடைய முதல் பிரதமர் போகாத நாடு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நாட்களின் ஊடாக நம்முடைய விவசாயத்தை உண்மையிலேயே உயிர்கொள்ள வைத்த பெருமை பெஞ்சமின் பேரி பால் அவர்களை சேரும். அவருடைய இயற்பெயர் வேறு, பிரம்மதாஸ் பால். இந்த பிரம்மதாஸ் பால் ஏன் பெஞ்சமின் பேரி பாலாக மாறினார்? பெஞ்சமின் பேரி பால் ஏதோ அயல்நாட்டு பெயர் போல இருக்கிறதே என்று நீங்கள் யோசித்தீர்களானால் அசந்து போவீர்கள். சிறு வயதில் இவர் பிறந்த முகந்தபூர் என்பது ஜலந்தருக்கு அருகிலே உள்ளது. இவருடைய தந்தை ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறார். அந்த நாட்களில் இவருடைய உற்ற நண்பராக இருந்தவர்தான் பியரி பால் என்கின்ற பெஞ்சமின் பியரி என்கின்ற ஒரு கிறிஸ்துவ சிறுவன். இவர்கள் இருவருமாக இணைந்து ரோஜா தோட்டங்கள் வைத்து வளர்ப்பதை வீட்டிலே அன்றைக்கு ஒரு பெரிய பழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஆனால் பெஞ்சமின் பியரி விரைவில் பஞ்சம் காரணமாக உணவில்லாமல் இறந்து போகிறார். இதை தாங்க முடியாத தருணத்தில் தான் இவருடைய தந்தையை பிரிட்டிஷ் அரசு பர்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறது. பர்மாவிலே சென்று பள்ளிக்கூடத்திலே இணைவதற்கு பெயர் கேட்ட பொழுது, என் பெயர் பிரம்மதாஸ் பால் அல்ல, நான் பெஞ்சமின் பேரி பால் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார் அற்புத விஞ்ஞானி பெஞ்சமின் பேரி பால் அவர்கள். தான் சிறுவராக இருக்கும் பொழுதே அந்த தன்னுடைய தோழனின் மீது ஏற்பட்ட பற்றின் காரணமாக. ஆனால் அப்போதே அவர் முடிவு செய்தால், நான் படித்தால் விவசாயம் படிப்பேன், படித்து என் தோழனை இழந்தது போல் பலரையும் இழக்காமல் காப்பாற்றுவதற்காக அந்த துறையை மாற்றுவேன் என்கிற ஒரு உறுதிப்பாடோடு நுழைகிறார். அப்படி இளம் வயது நண்பனின் பெயரை வைத்துக்கொண்ட அவர் தாவர இயல் உணவியல் இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கல்வியை தனக்கான கல்வியாக எடுத்துக்கொள்கிறார். ஏனென்றால் பஞ்சத்திற்கான தீர்வுகளை நோக்கி செல்ல வேண்டும் என்பது. பஞ்சம் என்றால் என்னவென்று ஒரு இடத்தில் பெஞ்சமின் பேரி பால் எழுதுகிறார். அது மனிதனால் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு கெலாமிட்டி என்று எழுதுகிறார். அது இயற்கையால் கொடுக்கப்பட்டதல்ல, மனிதனால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு கெலாமிட்டி என்று எழுதுகின்றார். அப்போதுதான் 1932ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ்காரர்கள் அங்கே பீகாரில் ஒரு பூசா என்கிற இடத்தில் இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்கிற ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த
இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டினுடைய இயக்குனராகவும் இவர் பதவியேற்று ஏறக்குறைய இந்தியா முழுவதும் பயணித்து அங்கங்கே இருக்கக்கூடிய உள்ளூரினுடைய வளங்களை மிக சரியாக துல்லியமாக முதலில் அளவிடுகின்றார்கள். இந்த அளவிடும் வேளையில் உதவி செய்கிறார். அப்படிப்பட்ட நாட்களில் 1936 பீகாரில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வருகிறது. இவங்களுடைய முழு ஆய்வுக்கூடமும் தரைமட்டமாகி விடுகிறது. ஒரு மயிரிழையில் இவர் உயிர் தப்புகிறார். டெல்லிக்கு சென்று விடுகிறார். டெல்லியில் சென்று அடுத்த ஆண்டே அவர் உருவாக்கியது தான் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இப்படி உருவான அந்த அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இன்றைக்கும் இந்திய விவசாயிகளின் உற்ற தோழனாக இருந்து வருகிறது. தன் வாழ்நாள் முழுவதும் பல ஊர்களுக்கு சென்று 8 வகையான உயர் ரக அரிசி, 17 வகையான உயர் ரக கோதுமைகளை, நம்முடைய மண்ணிற்கேற்ற இந்த விளைச்சல்களை உருவாக்கி கொடுத்த மாமனிதர் அவர். இந்த மாதிரியான விவசாய இடுபொருட்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் ஏற்படும் என்பது குறித்து மட்டுமே 7 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். த கிராப் டிசீசஸ் என்கின்ற அளவிலே எழுதியிருக்கிறார். 18 ஆண்டுகள் தொடர்ந்து உழைத்து இந்தியாவினுடைய அந்த காலகட்டத்தில் நேரு சொன்னார், இவர் உள்ளே நுழைந்ததற்கும் இவர் இப்பொழுது ரிட்டையர் ஆவதற்கும் இடையே 70 மடங்கு இந்தியாவின் உணவு உற்பத்தி அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி பாராட்டப்பட்டவர் தான் பெஞ்சமின் பேரி பால். அவரை பற்றி ஒரு வரி கூட இப்போது எந்த பாடப்புத்தகத்திலும் இல்லை. மறந்து போன விஞ்ஞானிகளை ஞாபகப்படுத்துவோம், நம்முடைய மண்ணின் விஞ்ஞானத்தை மதிப்போம். இப்போது நாம் மிக முக்கியமான 3ஆம் பகுதிக்கு வருகிறோம். தமிழில் அறிவியல் இதழ்கள் நடத்தப்பட்டனவா, இதுவரைக்கும் இருக்கின்றனவா, அறிவியலுக்கென்று பத்திரிகைகள் தமிழிலே இருக்கிறதா என்பது இருக்கட்டும், இருந்தனவா என்ற ஒரு பகுதியை எடுத்துக்கொள்கிறேன். தமிழில் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே தொடக்கத்தில் முதலில் அறிவியல் இதழ் என்கிற ஒன்றை தொடங்கிய மொழிகளில் தமிழும் ஒன்று. 1870 தமிழில் ஒரு பத்திரிகை வெளிவந்திருக்கிறது. அதன் பெயர் ஜன வினோதினி. இந்த ஜன வினோதினி என்கிற இந்த இதழை த வெர்னாக்குலர் லிட்ரேச்சர் சொசைட்டி என்று மெட்ராஸ், பழைய சென்னையிலே இருந்து கொண்டு அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த வெர்னாக்குலர் லிட்ரேச்சர் சொசைட்டி நடத்திய இந்த இதழ் தமிழிலே வெளிவந்தாலும் தமிழ் ஆசிரியர்கள், இங்கே இருக்கக்கூடிய பழைய அறிவியல் ஆசிரியர்கள், குஜராத் மாநிலத்தை சேர்ந்த தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டிலான சேட்டுகள், இவர்களெல்லாம் இணைந்து இந்த இதழை எப்படியோ அச்சுக்கு கொடுத்து வாங்கி நடத்தி கொண்டிருந்ததாக தெரிகிறது. தமிழ் மின் நூலகம் என்று ஒன்று இருந்திருக்கிறது. 1875 முதல் அந்த நூலகத்திலேயே அச்சிட்டிருக்கிறார்கள். இதனுடைய 2 இதழ்கள் நம்முடைய தேவனைய பாவாணர் நூலகத்திலே காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். இதில் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் பற்றி ஒரு கட்டுரை இருக்கிறது. முத்து குளிப்பது என்றால் என்ன, அதன் அறிவியல் என்ன என்பதை விளக்குகின்ற அந்த காலத்தில் அந்த தமிழிலே எழுதப்பட்டிருக்கிற ஒரு கட்டுரை இருக்கிறது. நமச்சிவாய முதலியார் என்பவர் 1940 இந்த ஜன வினோதினி இதழில், அது 1890 நின்றுவிட்டது, இந்த 20 ஆண்டு காலம் வெளிவந்த எல்லா கட்டுரைகளையும் தொகுத்து ஒரு புத்தகம் போட்டார் என்று சொல்கிறார்கள். அந்த புத்தகமும் நம்முடைய தேவனையர் பாவான நூலகத்தில் இருக்கிறது. எனவே தமிழின் ஏறக்குறைய முதல் அறிவியல் இதழ் என்று சொன்னால் அது ஜன வினோதினி தான். அதையும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அறிவியல் வளர்த்த மண் என்பதில் பெருமை கொள்வோம். இப்போது நாம் இன்றைய புத்தகத்திற்குள் நுழைவோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் த சயின்ஸ் ஆஃப் ஸ்பின் என்கிற புத்தகம். த சயின்ஸ் ஆஃப் ஸ்பின் என்கிற இந்த புத்தகத்தை எழுதியவர் ரொனால்ட் என்னாஸ் என்பவர். ரொனால்ட் என்னாஸ் இயற்பியல் துறை வல்லுநராக இருப்பவர் என்று நான் வெகு நாட்கள் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இவர் இயற்பியலாளர் அல்ல, இவர் ஒரு உயிரியலாளர். ஒரு உயிரியலாளராக இருந்து கொண்டு இயற்பியல் விஷயங்கள் குறித்து இவர் எழுதியிருப்பதால் இந்த புத்தகம் எளிதில் புரிகிறது என்பதையும் நாம் சொல்ல வேண்டும். இந்த உலகமே சுழன்று கொண்டே இருக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம். பம்பரம் சுழல்வது போலத்தான் அது சூரியனை சுற்றி வருகிறது. எல்லா கோள்களும் தன்னைத்தானே சுற்றி கொள்கின்றன. 2 கோள்கள் மட்டும் வேறு விதமாக சுற்றுகின்றன, ஆனால் சுற்றுகின்றன. இந்த பிரபஞ்சமே சுற்றி கொண்டிருக்கிறது. இப்படி ஸ்பின்
என்கின்ற இந்த சுழற்சி இல்லை என்றால் என்ன ஆகியிருக்கும் என்பது குறித்த கேள்வியோடு இந்த புத்தகம் தொடங்குகிறது. வழக்கமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் π = 3.14 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது ஒரு கான்ஸ்டன்ட் என்று சொல்கிறோம், π ஒரு மாறிலி என்று சொல்கிறோம். ஆனால் சுழலுகின்ற வட்டத்திற்கு π மாறிலி அல்ல என்று முதலில் அறிவித்தவர் ஐன்ஸ்டைன். அதை இந்த புத்தகம் பதிவு செய்திருக்கிறது. பூமி உருவானதற்கு காரணமே சுழற்சி என்கின்ற இந்த ஃபோர்ஸ் தான். இந்த புவியை உயிர்கள் வாழுகின்ற ஒரு இடமாக ஆக்கிய பெருமையும் சுழற்சியை சேரும். ஏனென்றால் சுழற்சி என்று நடக்காமல் போனால் இரவு பகல் வராது. அது மட்டுமல்ல, கோடைக்காலம், குளிர்காலம், அதன் பிறகு வரக்கூடிய வசந்த காலம், இப்படி காலங்கள் மாறுவதன் காரணமாகத்தான் உயிரிகள் இங்கே வந்திருக்க வேண்டும் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், கடல் சுழன்று 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 அதனுடைய அடித்தளத்திலிருந்து மேலேயும் மேலிருந்து கீழேயும் பொருட்கள் எப்படி இடமாறின என்பதை வைத்தும் உயிரிகள் தோன்றியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். இந்த பூமியினுடைய மேக்னட்டிக் ஃபீல்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுழலும் எந்திரம் என்று இந்த புத்தகம் பேசுகிறது. அதனால தான் இந்த பூமி உருகாமல் அப்படியே இருக்கிறது என்று நிரூபிக்கிறது. அதில் இரும்பினுடைய மூமெண்ட், நம்ம இரும்பு தாதினுடைய மூமெண்ட்டை வச்சு தான் பல இடங்களில் பல மண் குறித்த சத்துக்கள் உருவாக்கப்படுகின்றன என்பது குறித்து பேசுகிறது. இந்த புவியினுடைய சுழற்சி கேரோலைஸ் எஃபெக்ட் என்கின்ற ஒன்றை ஏற்படுத்துவதால் தான் நமக்கு ஹரிகேன்ஸ், ஸ்ட்ராம் எல்லாம் வருகிறது. இந்த வெதர் பேட்டர்ன் வராமல் போயிருந்தால் இங்கே டார்வினுடைய பரிணாமம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது என்கின்ற ஒரு இடத்திலிருந்து இது உயிரியல் புத்தகமாக மாறுகிறது. அதில் ரெண்டு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருந்தது. மனிதன் வீல் கண்டுபிடிச்சது தான் மனிதனுடைய பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். வீல் கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அந்த வீல் நகரணும்னா ரோடு இப்படி தான் இருக்கணும் என்பதை கொண்டு வந்த அந்த அறிவியலும் இரண்டும் இணைந்ததால தான் வந்தது. அப்போ ஒவ்வொரு கண்டுபிடிப்பின் பின்னாலும் இரண்டு அறிவியல்களினுடைய இணைப்பு இருக்கிறது என்கின்ற அந்த 9வது அத்தியாயம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த சுழற்சியே இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஜெட் விமானம் பறப்பதற்கு சுழற்சி இல்லாமல் வாய்ப்பில்லை. ஸ்பின்னிங் ட்ரில்லு நீங்கள் போடணுன்னா கண்டிப்பாக சுழற்சி தேவை. பூனை மேலே எவ்வளோ மேலே கட்டடத்துலேருந்து கீழே அப்படி கரெக்டாக விழுதுன்னா சுழற்சியை அது தனக்கான ஆயுதமாக பயன்படுத்தி கொள்கிறது. இப்படிலாம் சொல்லிகிட்டே போகக்கூடிய ஒரு விஷயம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நாம் நினைத்திருந்த அறிவியலுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் கொடுக்குற ஒரு ஸ்டெப்புக்கு போகுது. என்னென்னா, இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம், ஆண் விந்து பெண்ணினுடைய முட்டையை நோக்கி நகரும்போது வெகு வேகமாக பாம்பு போல செல்லும் அப்படின்னு நம்முடைய அறிவியல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. எவ்வளோ அபத்தம்! இல்லை, அது சுழன்று கொண்டே செல்கிறது என்று இந்த புத்தகம் அறிவியல் உண்மையோடு முடிவடைகிறது. எத்தனை விஷயங்களை பாடப்புத்தகத்தில் தவற விட்டிருக்கிறோம். இந்த சுழற்சி என்கிற விஷயத்தை புவி சுழற்சியோடும் உலக சுழற்சியோடும் சுழற்சி கொண்டு வந்த அறிவியலோடும் இணைத்து இனி பாடங்கள் எழுதப்பட வேண்டும் என்பதை இந்த புத்தகம் மிக அற்புதமாக பேசி எனக்கு புரிய வைத்திருக்கிறது. இது போன்ற நூல்களை வாசிப்போம். தி சயின்ஸ் ஆஃப் ஸ்பின் எழுதியவர் மரியாதைக்குரிய ரொனால்ட் எல்னாஸ் அவர்கள். 271 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் ஒன்வேர்டு பப்ளிகேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிற புத்தகம். இப்போது நாம் இன்றைய இந்திய கண்டுபிடிப்பாளருக்கும் செல்வோம். இந்திய கண்டுபிடிப்பாளர்கள் பலரை இருட்டடிப்பு செய்து வைத்திருக்கிறோம். அதில் மிக முக்கிய ஒருவர் தான் அஜய் பாட். அஜய் பாட் USB என்று நாம் அழைக்கின்ற பென் டிரைவ் என்கிற கருவியை இந்த உலகிற்கு வழங்கியவர். யூனிவர்சல் சீரியல் பஸ் என்று பொதுவாக அதை நாம் அழைக்கின்றோம். இவர் 1957 பரோடாவிலே பிறந்தவர். மதிப்பிற்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முதற்கொண்டு படித்த மகாராஜா சாயோஜி காலேஜ், அங்கு தான் இவர் கல்வி கற்றார். அதில் லேட்டஸ்டாக உருவாக்கப்பட்ட அந்த பிடெக் துறையில் முதல் செட் மாணவர்களில் இவரும் ஒருவர். அப்போது என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இவர் படிக்கிறாரு. இவங்க அப்பா ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். வீட்டுக்கு போனால் என்ன ஒரு நல்ல விஷயம் இவங்க பெற்றோர்கள் செஞ்சு கொடுத்ததுன்னா, என்ன எலக்ட்ரானிக் பொருள் கிடைச்சாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. இவர் பள்ளி படிக்கும்போதே இவருக்கு ஒரே வேலை தான், எல்லாத்தையும் கழட்டி திருப்ப மாட்டுவார். இது குழந்தைங்களுடைய க்யூரியாசிட்டி. அதனால தான் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், குழந்தைங்களுடைய க்யூரியாசிட்டிக்கு ஏற்ற அந்த டாய்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். பெரும்பாலும்
ஸ்க்ரீன் டைம் அந்த கேட்கெட்ஸ்குள்ளேயே அவர் போய் 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 பார்க்குறதுனால உண்மையான பொருட்களை கையில் தொடரதே கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு அபத்தம். ஒரு காலத்தில் நம்ம கல்வியில் நாம் பாடம் படித்த பொழுது எங்கள் ஆசிரியர் நமக்கு வந்து ஸ்க்ரூ கேஜ் நடத்தினார். பெருசாக வரைஞ்சிட்டார் போர்டில். நான் ஸ்க்ரூ கேஜ்னால் அவ்வளோ பெருசு இருக்கும் போர்டு சைஸுக்கு நினச்சிட்டு இருந்த பொழுது, நான் வேலைக்கு போன பொழுது ஸ்க்ரூ கேஜ் என்று நல்ல சின்னதாக ஒரு கொடுத்தாங்க. இதான் நான் ஸ்க்ரூ கேஜ்னு ரொம்ப ஆச்சரியம். அது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, பள்ளியில் அதை காட்டியதில்லை. ஏறத்தாழ நம்ம கல்வி முறை இப்போதும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. பொருட்களை வாங்கி தர வேண்டும், அதை பிரிப்பதற்கும் சேர்ப்பதற்கும் அதற்கான சுதந்திரத்தையும் நாம் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அப்படி கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு முடிச்சுட்டு கேட்கெட்ஸ்லாம் வீட்டில் இருக்குது, எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் திடீர்னு வீட்டை விட்டு காணாம போயிட்டார். எங்கே போனார்னே தெரியல. அப்போது 2002 இன்டெலுக்காக ஒரு கமர்ஷியல் ஆடு வருது. கூட பார்ப்பீங்க, இன்டெல் நிறுவனம் அப்பப்போ ஒரு ஆடு கொடுத்துட்டே இருப்பாங்க, தான் எல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு. அந்த கமர்ஷியல் ஆடில் ரொம்ப அருமையாக அவர் ராக் ஸ்டார்ஸ் ஆர் நாட் லைக் யுவர் ராக் ஸ்டார்ஸ் அப்படின்னு அதில் ஒரு வரி வரும். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அவரும் ராக் ஸ்டார் மாதிரியே நடந்து போவார். ரொம்ப பயங்கரமான சத்தங்களை ஏற்படுத்துவாங்க. அந்த ஆடு நானே பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபேமஸ்ஸு. எதனால் அவர் அப்போது ராக் ஸ்டார் அளவுக்கு உயர்த்தப்பட்டார் என்றால் காரணம் அவருடைய கண்டுபிடிப்பு. ஒரு கட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மிக மிக எளிதான விஷயம், இந்த கம்ப்யூட்டர் அதாவது லேப்டாப், இந்த லேப்டாப்பில் நீங்கள் ஒரு கேமராவை இணைக்கலாம், பிரிண்டரை இணைக்கலாம், எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு ப்ளக் பின் தான் வச்சுருப்பான் சைடில் பார்த்தீங்கன்னா. அப்போல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்யூட்டர் கேட்கெட் ஒரு அக்குபஞ்சர் கருவி மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 ஒயர் போயிட்டுருக்கும். அதை மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு ஒயர் ஆக்கியிருப்பாங்க. குட்டி குட்டி ஸ்க்ரூ போட்டு தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும். இதுக்கான மாற்று, இதுக்கான தீர்வு என்ன என்பதை குறித்து இன்டெல்லில் ஒர்க் பண்ணும்போது அவர் தீவிரமாக யோசித்ததன் விளைவு தான் இந்த யூஎஸ்பி. அது உண்மையிலேயே நீங்கள் கனெக்ட் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன அதிசயம் நடக்கும்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணுறது எதைங்கிறத இந்த கருவி அனௌன்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரைவ் கொடுக்க போகிறீங்கன்னா எ நியூ பென்ட்ரைவ் ஹாஸ் பின் இன்சர்ட்டட், இது கொடுத்துரும். அதே மாதிரி தான் கேமரா, அது மாதிரி எதை இன்சர்ட் பண்ணாலும் அதையும் கொடுக்கக்கூடிய தான் எதை வந்து தன்னோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க என்பதை உணரக்கூடிய ஒரு கருவியாக இதை மாற்றி, அதுதான் யூஎஸ்பி டெக்னாலஜியினுடைய ப்ளஸ் பாயிண்ட். அது ஒரு ப்ளக் மட்டும் அல்ல, இட் இஸ் ஆல்சோ கூடுதலாக அதில் இடமும் கொடுத்து நீங்கள் ஒரு 600 பாட்டு வச்சுக்கலாம், 2000 ஃபைல்ஸ் ஏற்றலாங்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இப்போ இதில் கூட யார் கண்டுபிடித்தது என்பதில் பிரம்மாண்டமான ஒரு காம்படிஷன் நடந்து இந்திய அரசாங்கமே அப்துல் கலாம் இங்கே இருந்த பொழுது முதல் இன்னோவேஷன் அவார்டை நாம் அஜய் பாட்டுக்கு தான் வழங்கினோம். சர்வதேச நீதிமன்றத்தில் சென்று அஜய் பாட் கண்டுபிடித்தார், அவருக்கான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக போராடினோம். அப்படி போராடி இதை பென்ட்ரைவ் என்று அழைக்கலாம் என்கின்ற ஒரு தீர்ப்பையும் வாங்கி கொடுத்தோம். ஏன்னா நம்ம இதை பென்ட்ரைவ் தான் இன்றைக்கும் அழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவிற்கு மிகவும் பெரிய அளவிலே பேசப்பட்ட ஒரு மாமனிதர். அவர் வந்து +2 முடித்த கல்லூரிக்கு போகின்ற அந்த நேரத்திலேயே மார்க்கெட்டில் போய் பல சாமான்களை வாங்கி வந்து கணினிகளை இணைத்து ஒரு கணினியாக்கி தன்னுடைய ஸ்கூலு இதெல்லாம் கொண்டு போய் வைப்பதில் ஒரு பொழுதுபோக்காக வைத்திருந்தார். அப்படிப்பட்ட குழந்தைகளை ஆதரிப்போம். அஜய் பாட் மாதிரியான மாபெரும் கண்டுபிடிப்பாளர்களை நம் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வோம். அரசியல் அல்ல, அறிவியல். நன்றி.